கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜனவரி 19, 2025. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் அதை வாசிக்கிறேன். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஸோ நம்ம இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம தியானிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1லேருந்து 22 வசனம் வரைக்கும் நம்ம நோவாவை குறித்து நம்ம தியானிக்கலாம். முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். இல்லை, அந்த வசனம் வந்து ரொம்ப ஒரு கிரிப்பிங்காக இருக்குல்ல. தேவன் வந்து ஒரு சாட்சி பகிர மாதிரி இல்லையா. ஸோ நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நம்ம வாஞ்சிக்க வேண்டிய ஒரு வசனம் இல்லையா. நீதிமானும் உத்தமனும், அதை தான் நம்ம வாஞ்சிக்கிறோம். அந்த காலத்துல கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி நோவா வந்து உத்தமனா இருந்திருக்காரு, நீதிமனா இருக்காரு. எதனால வந்து தேவன் இந்த உலகத்தை அழிச்சார் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம வசனம் வாசிக்கிறோம் இல்லையா. 6:2 தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல. அதாவது தேவகுமாரர் வந்து மனுஷகுமாரத்திலிருந்து பெண் கொள்றாங்க. ஆதாமுக்கு அப்புறம் 2 சந்ததியா பிரியுது இல்லையா. காயின் சந்ததி, இன்னொன்று வந்து சேத் சந்ததி. சேத் சந்ததி வந்து தேவகுமாரர்கள் இல்லையா. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனோடு உருவாடுகிற சஞ்சரிக்கிற ஒரு வம்சம் இல்லையா. அந்த சந்ததி நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் என்ன சொல்றாரோ இல்லை, கர்த்தருடைய திட்டத்திற்கு அந்த சந்ததி வந்து அவர்கள் ஒப்பு கொடுக்குது இல்லையா. கர்த்தரோடு சஞ்சரிக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி நோவாவை நம்ம பார்க்குறோம். நோவா என்ன பண்றாரு, தேவனோடு உடன்படிக்கை பண்றாரு. இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்றாரு, நோவா பேழையை கட்டுறார் இல்லையா. அதுதான் இல்லை, தேவனோட சித்தத்திற்காக செய்யறாங்க இல்லை. காயினோட சந்ததி பார்த்தீங்கன்னா, காயின் எடுத்தோடனே என்ன பண்றாரு, ஆபேலை கொலை செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 மனைவிகள். அதே மாதிரி கூடார செய்கிற தொழில் வந்துருச்சு, மந்தை மேய்க்கிறவர்கள் ஆகிட்டாங்க. மியூசிக், கிண்ணறம், நாதஸ்வரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு, பித்தளை, இரும்பு. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, உலகத்திற்கு பின்னாடி போயிட்டு தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லையா, தேவனை மறுதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. நீங்கள் வசனம் பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் 11வது வசனம் பார்த்தீங்கன்னா, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கிட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கிட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியில் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாருமே இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் என்ன பண்ணாங்க, தேவனுடைய வழியை விட்டு உலகத்தின் வழியை போயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல நோவா மட்டும் தனியா நிற்கிறார் இல்லையா. எப்படி ஒரு இது பார்த்தீங்களா, நோவாவை நீங்க பார்க்கும்போது தேவனோடு சஞ்சரித்தார். எப்படி தேவனோட சஞ்சரிக்க முடியும் இல்லையா, அவருக்கு யாரு சொல்லி கொடுத்துருப்பா இல்ல. தேவனோட சஞ்சரித்தவங்களை வந்து முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏனோக்கு. நோவா பிறந்திருக்கும் போது ஏனோக்கை பார்த்துருக்க மாட்டார் இல்லையா. ஆனாலும் வந்து ஏனோக்கோட அந்த அனுபவம், தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் வந்து சந்ததி சந்ததியா என்ன பண்ணப்படுகிறது, பாஸ் பண்ணப்படும். ஏனோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க மெத்துசலா இருக்கிறாரு, லாமேக் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் நோவா. அவருடைய தேவனோட சஞ்சரிக்கிற அந்த வாஞ்சை வந்து நோவாவுக்கு கொடுக்கப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏனோக்கு வந்து தேவனோட சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, யூதா அதிகாரத்துல முதல்ல ஒரு அதிகாரம் தான் இருக்கு. அதுல வந்து 15வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்காகவும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இயேசு கிறிஸ்து வர்றத வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியே முன்னறிவிக்கிறார். அதுதான் தேவனோட சஞ்சரிக்கிறது இல்லையா. தேவன் வந்து எத்தனையோ வருஷம் இல்லை, 5000 வருஷம் ஆச்சு, இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம இயேசு கிறிஸ்து வரான்னு தெரியாது. அப்ப வரப்போறதே வந்து தேவன் சொல்லிட்டார். நோவாவை பாருங்களேன். ஸோ நோவா என்ன பண்றாரு, நீதியை பிரசங்கித்தவனாக நோவான்னு சொல்லிட்டு நீங்க 2 பேதுரு 2:5 நீங்க வாசிங்கன்னா தெரியும். அவரும் அப்படிதான் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை வாங்கிட்டு அவர் சும்மா இருக்கலைங்க. அவர் என்ன பண்றாரு, நீதியை பிரசங்கரிக்கிறாரு. அதே மாதிரி வந்து பேழையை கட்டுறாரு, கர்த்தருடைய உடன்படிக்கை பண்றாரு, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறார். நம்ம எப்படி இருக்கோம் நம்ம பார்ப்போமா இல்லை, இந்த காலத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் இல்லையா. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நான் சினிமா பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன், நான் தேட்டருக்கு போக மாட்டேன், ஆனால் வந்து நான் மொபைலில் டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். இல்லைனா வந்து பெய்டு இல்லையா, நிறைய ஓடிடி சேனல்ஸ் இருக்குது, நான் அது வழியாக பார்ப்பேன். ஆனால் என் பையன் பார்க்கக்கூடாது. நான் வந்து டிவியில் வந்து ஸ்போர்ட்ஸ் பார்ப்பேன், ஆனால் என் பையன் பார்க்கக்கூடாது இல்லை. அதே மாதிரி நான் சண்டே சர்ச்சுக்கெலாம் போக மாட்டேங்க. நான் என் பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுருவேன், ஆனால் என் பிள்ளை வந்து சண்டே கிளாஸ் போகணும், சர்ச்சுக்கு போகணும் இல்லை. நான் பைபிள் படிக்க மாட்டேன், நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், ஆனால் என் பிள்ளைகள் படிக்கணும்
இல்லை, நான் வந்து தேவனை சார்ந்து இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா நான் தேவன்ட்டெல்லாம் கேட்க மாட்டேங்க. எனக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் நீட் இருந்தால் எனக்கு கிரெடிட் கார்டு இருக்குது, நான் இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனை சார்ந்திருக்காத ஒரு வாழ்க்கை. இதை நம்ம பிள்ளைகள் பார்க்கும்போது பிள்ளைகள் எப்படி வளருவாங்க இல்லை? அது மட்டும் இல்லைங்க, நோவா காலத்தில் நம்ம பார்க்கணும் இல்லையா, குமாரர் வந்து தேவகுமாரத்தர்கிட்ட பெண் எடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இல்லை, நம்ம வந்து எப்படி சொல்கிறோம், கடவுளை அறியாத மக்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு காதலுங்கிற இதில் சிக்கிட்டு அங்கிருந்து பெண் கொள்கிறோம், பையன் கொள்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைகள் பெருசாகி வளர்ந்து வரும்போது நம்மளால் அதை ஒத்துக்க முடியல. ஏன்னா வந்து நம்ம அப்போ வந்து வெளிச்சம் வந்துடுது இல்லையா, நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் நம்ம பிள்ளைகள் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. அதுதான் இல்லையா, சந்ததி சந்ததியா தேவனுடைய சித்தம், தேவனுடைய பரிசுத்த சித்தம் வந்து சந்ததி சந்ததியாக பண்ணும். எப்படி வந்து ஏனோக்கிட்ட இருந்து நோவா கிட்ட வந்ததோ இல்லை, கிட்டத்தட்ட வந்து 1000 வருஷங்கள் வந்து அந்த வசனங்கள் போயிருக்குங்களா. யோசிச்சு பார்க்குறீங்களா, அந்த டைமில் பைபிள் கிடையாது இல்லையா, கட்டளைகள் கிடையாது, மோசே கொடுத்த கட்டளைகள் கிடையாது, கற்பனைகள் கிடையாது, வெறும் வாய் வழியில் கேட்டு இல்லையா, வாயில் சொல்லி காதலை கேட்டு ஆதாமிலிருந்து பாஸ் பண்ணி நோவா வரைக்கும் வந்து நோவா அவன் பிள்ளைகளுக்கு பாஸ் பண்ணியிருக்கான் இல்லையா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மனுஷகுமார்த்திகளை வந்து பெண் கொள்ளலை இல்லையா. அதனால தானே தேவன் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு இல்லை. அதே மாதிரி நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ்றோமா இல்லை. சினிமா போவேன், டிவி பார்ப்பேன், நான் வந்து மொபைல் அடிக்ஷனில் இருப்பேன், நான் வந்து சோஷியல் மீடியாவில் இருப்பேன், ஆனால் என் பிள்ளை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம மாய்மாலமாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கும் உலகத்தாருக்கும் டிஃப்ரென்ஸே இல்லைங்க. இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்ப்போம், கடவுள்கிட்ட வந்து நம்ம போய் ஒப்புறோம், கடவுளை என்ன மன்னிங்க, உமக்கு பிரியமா நான் வாழலை, உமது சித்தத்தின்படி நோவா எப்படி வந்து உமது சித்தத்தின்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி நான் வாழலை இல்லை, என்னை நீங்கள் வேறு பிரிச்சிங்க, ஆனாலும் நான் என்ன பண்ணேன், உலகத்துக்கு நேராக போயிட்டேன், ஒரு காயின் சந்ததிக்குள்ளே போயிட்டு என்ன மன்னிங்க கடவுளேன்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. கேட்டு ஒப்புரவாயிட்டு நம்ம மறுபடியும் சேர்த்தின் சந்ததியில் வந்துட்டு தேவனுடைய சித்தத்தை நடத்துறதெல்லாம் மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.